எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வருகின்ற 29ஆம் தேதி சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சனி அமாவாசையும், சூரிய கிரகணமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாள். இந்த சூரிய கிரகணத்திற்கு நாம் தெரியாமல் கூட சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, விஞ்ஞான ரீதியாகவும் சரி, நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் பார்க்க போகின்ற சில முக்கியமான விஷயங்கள் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். 2025ஆம் ஆண்டில் முதல் கிரகணமானது மார்ச் 13ஆம் தேதி வந்தது. இது வந்த முதல் கிரகணம் நமக்கு வந்த சந்திர கிரகணமா அமைஞ்சது. அப்ப இந்தியாவுல அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இப்ப வந்திருக்கக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை வரப்போகிற கிரகணம் தான் சூரிய கிரகணம். இது வந்து ஏசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இது மாதிரியான சில இடத்துல வந்து முழு சூரிய கிரகணத்தை நம்ம பார்க்கலாம். இந்தியாவுல இந்த சூரிய கிரகணம் நமக்கு எப்ப வந்து கரெக்டா அமையும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பகல் பொழுதுல 2:20 நிமிடங்களுக்கு மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த கிரகணமானது 4 மணி 17 நிமிடம் மணி வரைக்கும் உச்சமடைகிறது. சாயங்காலம் 6 மணி 13 நிமிடத்துக்கு சூரிய கிரகணம் முடிவடையுதுன்னு சொல்லப்படுது. இந்த கிரகணத்தை இந்தியாவுல பார்க்க முடியாது. இருந்தாலும் ஆன்மீக ரீதியா இது பகல் பொழுதுல இருக்கிறனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த நாள்ல சில குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும். சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா, சில சிலவங்களுக்கு நம்பிக்கைகள் இருக்காது. ஆனால் அரசியல் ரீதியாகவும் சில காரணங்கள் இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா இந்த கிரகணத்தின் போது இந்த சில விஷயங்கள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சூரிய கிரகணத்துல நாம் என்ன எல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு வேணும். அதாவது சூரிய கிரகணத்தின் போது சூரியன் எப்படி இருக்கும்னு சில ஆர்வக்கோளாறுல பார்ப்போம். ஆனால் கண்ணுக்கு அந்த கதிர்வீச்சு விழறனால நிச்சயமா கண்ணுக்கு ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஏதாவது ஆபத்துக்கள் வரும். அதனால அப்படி சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா, ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் அதாவது கண்ணாடிகளோ, இல்ல வேற ஏதாச்சு பைனாகுலர் அந்த மாதிரி பொருட்களின் மூலமாக நீங்க அத பார்க்கலாம். அதே நேரம் நீங்க இந்த நேரத்துல வந்து தியானம் பண்ணலாம். ஏதாவது பிரேயர்ஸ் வைக்கலாம். அதாவது இந்த கிரகண நேரத்துல வந்து நம்ம வைக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஆகட்டும், மந்திரங்கள் ஆகட்டும், பிரேயர்ஸுக்கு வந்து ரொம்ப அதிக சக்தி அதிகம்னு சொல்றாங்க. அதனால இந்த நேரத்துல வந்து தியானம் செய்யறது, மந்திரங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம அந்த நேரத்துல தேவையில்லாத பயணங்கள், அதாவது டிராவல்ஸ அவாய்ட் பண்ணணும். அதாவது அதிக அளவுல வெளியில இருப்பத தவிர்க்கணும். நிறைய பேர் ஆஃபீஸ் ரீதியாக வந்து மத்த வீட்ல இருக்கிறவங்கனால பிரச்சனைகள் இருக்காது. மத்த வெளியில ஆஃபீஸ் போறவங்க, டிராவல் பண்றவங்க, இந்த இடைப்பட்ட நேரத்துல அதாவது 2 மணியிலிருந்து 4:30 மணி வரை அந்த ஒரு பீரியட்ல அதாவது கிரகண நேரத்துல நீங்க கொஞ்சம் வெளிய போறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்ப இந்த நேரத்துல சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் கிரகண நேரத்துல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும். இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா, ஜீரணம் ஆகுறது அப்படிங்கிறது அந்த நேரத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதற்காகத்தான் சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அதாவது 2 மணிக்கு அ முன்னாடி 2 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, அதுக்கு முன்னாடியே 1 மணிக்குள்ள மதிய உணவுகள நாம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உணவுகளை மூடி வச்சு பாதுகாக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அ தர்ப்பபில்கள் போட்டு வைப்பாங்க. இல்லாட்டி கருந்துளசி இலைகள், இந்த மாதிரியான பொருட்கள் அதில் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கலாம். அதே மாதிரி கிரகணத்திற்கு பின்னாடி கண்டிப்பா எல்லாருமே குளிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம குளிச்சு வீட்ட எல்லாம் சுத்தப்படுத்தி, நாம கிளீனா வந்து வச்சுக்கணும். அன்னைக்கு ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறவங்க, முடிந்த அளவுக்கு சாத்வீக உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வயசானவங்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் அவங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்துல இருக்கிறவங்க வந்து பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், தானியங்கள். இந்த எளிமையாக ஜீரணமாகிற பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கலாம்.
இப்ப இந்த கிரகணத்தின் பொழுது என்னெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சூரியனை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளிய போறது, அதாவது வெளியில சூரியனுக்கு நேராக கதிர்வீச்சு படுற மாரி இருந்தா கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. இது ஏன்னா, வயித்துல இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு கூட அந்த பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிரகண நேரத்துல வந்து தூங்கக்கூடாது. கிரகணத்தின் போது ஏன் இப்படி தூங்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, நம்ம உடல் மற்றும் மனச்சோர்வை வந்து இந்த கிரகணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கிரகணத்தின் போது வெங்காயம், பூண்டு, நான்வெஜ் இந்த மார பொருட்களை சாப்பிடுறது, ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இது மாதிரியான விஷயங்களை நாம அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே போதுங்க. அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்கள், அதாவது கத்தி, கத்தரிக்கோல் இது மாதிரியான பொருட்களை அந்த கிரகணத்தின் போது மட்டும் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணினாலே போதும். இப்படி சூரிய கிரகணத்தின் போது நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணினாலே போதும். நம்ம குடும்பத்திற்கு என்னைக்குமே நல்லதே நடக்குங்க. அதனால இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். குறிப்பாக நம்முடைய குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாமே கொஞ்சம் சூரிய கிரகணத்தின் போது வெளிய போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா, பகல் பொழுதுல அது 2 மணிக்கு வெயில் உச்ச நேரத்துல இருக்கும். சாதாரணமாகவே வெளிய போனா வெயில் கண்களுக்கு கூசும். ஆனா, இந்த நேரத்துல நம்ம வந்து போனா, நம் கண்ணுக்கு தேவையில்லாத பாதிப்புகள் வரும். அதனால, கூடுமான வரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.